இந்தியன் ஆர்மியில் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி 56th கோர்ஸ் அக்டோபர் 2024 நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி 8 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் February 6க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி இந்தியன் சிட்டிசன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஏஜ் லிமிட் ஜூலை 1 2024 இந்த தேதிப்படி குறைஞ்சது 19 வயசு வந்து ரன்னிங்கில் இருக்கணும். 19லேருந்து 25 வயசுக்குள்ள இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சு மினிமம் ரவுண்டாக 50% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட என்சிசி சீனியர் டிவிஷன் ஆஃப் என்சிசியில் மினிமம் 2 இல்லை 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் என்சிசி சி டைப் எக்ஸாமில் மினிமம் பி கிரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்சிசியில் சி சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கிட்ட சி டைப் சர்டிஃபிகேட் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதாவது சி சர்டிஃபிகேட்ல மினிமம் பி கிரேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வேகன்சி எவ்வளோ வேகன்சி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்சிசி மென்ல ஓவராலாக 50 வேகன்சிங்க. அதில் ஜென்ரலுக்கு 45, வாட்ஸ்க்கு 5 வேகன்சி பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்சிசி உமன்ல டோட்டலாக 5 வேகன்சி, ஜென்ரலில் ஒரு 4, வாட்ஸ்க்கு ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டென்சியர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இல்லைங்களா? ஸோ இந்தியா ராணுவத்தில் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னா ரிட்டையர் ஆகிற வரையும் பர்மனெண்ட் ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ இந்தியா ராணுவத்தில் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலராக ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் சர்வீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு பிசி செலக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் அதிகமான முன்னுரிமை தருவாங்க. சரிங்களா? அடுத்து ட்ரைனிங் செலக்ட் ஆகிட்டீங்க, அதாவது உங்கள் அப்ளிகேஷனை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிஐ சென்னையில் 49 வீக்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலிமா டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவார்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பீரியடில் மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கூட உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கார்டியன்ஸ் வந்து ட்ரைனிங்கில் வந்து கூட வந்து தங்கிக்கலாம், அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோட் இல்லை, அது எல்லாமே நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெட்டர் இந்த ரேங்க்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் பண்ணுவாங்க. 56லேருந்து 1 lakh இருக்கும். பேசிக் சேலரி வந்து 56,100. அது போக ஏகப்பட்ட இந்தியன் ஆர்மி அலவன்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? டிஎன்எஸ், பேரா அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட், யூனிஃபார்ம், போக்குவரத்து சலுகை, தங்கத்துக்கு ரூம், ஃபுட்டு, அதாவது மத்திய அரசு சலுகை எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா www.indianarmy.nic.in இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளிகேஷன் லாகின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. முதல்ல உங்கள் டிகிரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூல நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணி லெஃப்டினன்ட் ரேங்க்ல போஸ்டிங் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத், போபால், பெங்களூர், ஜலந்தர், அதாவது இந்த 4 லொகேஷனில் மட்டும்தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். இதில் எந்த லொகேஷனில் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் லெட்டர் உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ஸ்டேஜ் செலக்ஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒருவேளை ஸ்டேஜ் 1ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தம் 5 நாள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 நாளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். தங்கறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டு, இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அவங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. அடுத்து ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி 8 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் February 6க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப ஆதார் கார்டு, 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் நம்பர் இது எல்லாமே தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.